ஹலோ வியூவர்ஸ். 100 டேஸ் 100 பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு டே 18ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா லைப்ரரி புக் சர்ச் என்ஜின் யூஸிங் tkinter. இதுக்கு நமக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் தேவைப்படும். அந்த எக்ஸல் ஃபைலை கூகுள் கொலாபில் நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதாவது 10 புக்ஸ் நேம், 10 ஆத்தர் நேம், அது மாதிரி புக்குக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அதை மல்டிப்ளை 20 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு 200 என்ட்ரிஸ் உள்ள ஒரு எக்ஸல் ஃபைல் கிடைக்கும். அந்த எக்ஸல் ஃபைலை நான் என்னோட லோக்கல் டிரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சில்ட்ரன் புக்ஸ் அப்படிங்கிற எக்ஸல் ஃபைல். இப்போ நான் எனக்கு தேவையான சர்ச் என்ஜினுக்கான கோடை tkinterல செய்கிறதுக்கு இங்கே கோடு எழுதிட்டேன். நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இதுக்கான ப்ரோக்ராம் பண்ணும்போது pip install open pyexcel அப்படிங்கிற லைப்ரரியை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட டைரக்டரியில் நான் வந்து ஒர்க்கிங் டைரக்டரியில் என்னோட எக்ஸல் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் தடவை ரன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக ரன் பண்ணுறேன். டடா, நமக்கான லைப்ரரி சர்ச் என்ஜின் அப்படின்னு நேம் கொண்ட ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நமக்கு தேவையான கீவேர்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா நிறையா புக் ஜானர் ஸ்டோரியில் தான் இருந்துச்சு. சர்ச் கிளிக் பண்ணுங்கள், இது வந்துடுச்சு. இதில் வந்து 20x10 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கறதுனால ஒரு புக்கு வந்து 10 டைம்ஸ் இருக்கிறதுக்கோ 20 டைம்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஒரு ஆத்தர் நேம் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் மறுபடியும் அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். மறுபடியும் சர்ச் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து நமக்கு தேவையான கீவேர்ட் கொடுத்தோன்னா, இப்போது எக்ஸல் ஃபைலில் வந்து டைட்டில் வந்து புக் நேம் இருக்கும், ஆத்தரில் வந்து நேம் இருக்கும், அண்ட் ஜானர் இருக்குது. இதே மாதிரி நம்ம கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் வச்சு நம்மளால் சர்ச் பண்ணால் நமக்கு எல்லா புக்ஸுமே வந்து லிஸ்ட் வந்து நமக்கு இப்படி ஷோ ஆஃப் பண்ணும். இப்போ நான் சில்ட்ரன் புக்ஸ் அப்படிங்கிற எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்ஸ்.